வாட் ஐ ஈட் இன் அ டே இன் மாட்டுப்பொங்கல். காலையிலே வந்து 10 பாதாம், ஆரஞ்சு, வாழைப்பழம். இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் அப்படிங்கிறனால இறந்தவங்களுக்கு வந்து நான்வெஜ் வந்து படைப்பாங்க. நான் தைப்பூச விரதம் அப்படிங்கிறனால எனக்கு மட்டும் வெஜ்ஜு. இந்த வெங்காய பச்சையில் தேங்காவோட ஆட் பண்ணி தான் படைப்பாங்க. என்னென்ன சமைச்சிருந்தோன்னா மீன் வறுவல், மீன் குழம்பு, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, மட்டன் குழம்பு, முட்டை, முருங்கைக்கீரை, வெங்காய பச்சடி இதெல்லாம் தான் சமைச்சிருந்தோம். காற்று கருப்பு அண்டாமல் இருக்கிறதுக்காக வேப்பங்குச்சை வந்து வீட்டுக்கு முன் சைடும் பின் சைடும் வந்து ஊனி வைப்பாங்க. சரி நம்ம வந்து வெஜ்ஜில் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸ்விக்கியில் வந்து சன்னா மசாலாவும் பாதாம் கீரும் ஆட் பண்ணேன். இது வந்து பியூர் வெஜ் ஹோட்டல். அதனால தான் சரி நம்ம வந்து ட்ரீட் மாதிரி நமக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் சாப்பிட்டேன். நாங்கள் கொல்லை பக்கத்தில் வந்து பிரண்டை வச்சுருந்தோம். முன்னைக்கு நல்லாவே வந்து வளர்ந்துருந்துச்சு. எப்பயுமே ரோஸ் செடி வந்து வாங்குறப்ப அந்த ரோஸ் செடியில் வர ரோஸை வந்து கட் பண்ணாமல் இருந்தால் தான் அந்த செடி வந்து வாடாமல் இருக்கும். ஒரு செடியில் நான் கட் பண்ணலை, இன்னொரு செடியில் கட் பண்ணனால அது நல்லாவே வந்து வாடிடுச்சு. ஒரு ஸ்டாலில் வந்து நான் வந்து லீஃபில் வந்து விநாயகர் இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தேன். அது நல்லா இருந்துச்சு. சரி ரூம் என்ட்ரன்ஸில் மாட்டி வைக்கலாமேன்னு மாட்டி வந்து ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான். பாய் பாய்.